ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்கு? 2026 குரு பயிற்சி துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய, மறைந்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சில பேர் 4 பேருக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி மகிழ்ச்சியான வகையில் அமைய போகுது. துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாகவும் 6ஆம் இடத்து அதிபதியாகவும் குரு பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. அதுவும் உச்ச பலத்தோடு பயிற்சியாக இருக்கிறாரு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்ச பலம் அடையக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிச்சயமான நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது உண்மைதான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆதிபத்தியத்துக்கு மேலே இந்த குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கிறதுனால நிச்சயமான பலன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல முடியும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால ஜீவனம் அப்படிங்கிற உத்தியோகம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே அமையும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கற்ற கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்காம ஏதாவது ஒரு உத்தியோகம் போயிட்டுருக்கலாம் அப்படின்னு நிர்பந்தத்துக்காக தற்சமயம் வழி இல்லாமல் ஒரு உத்தியோகம் போயிட்டுருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தகுதிக்கு மேலான உத்தியோகம் கிடச்சிட்டு இருக்கும். கடமைக்கு உத்தியோகம் போயிட்டு இருக்கிற நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெருமைக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய வறுமைகள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் பெருமை அப்படிங்கிறது தலை காட்டக்கூடிய அளவுக்கு அருமையான சந்தர்ப்பங்களை, அதாவது வருடம் முழுவதும் வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு குரு பயிற்சி அமையப்போகுது. உத்தியோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த உத்தியோகத்தில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய, மாதமான சம்பளம் அப்படிங்கிறத விட மன நிறைவான சம்பளம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய திறமைகளை எல்லாம் உங்களுடைய நிர்வாகம் அருமையாக கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதற்கு மேலே பெருமையான ஒரு முதல் தர பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துட்டு இருக்கும். அதாவது அரசாங்க உத்தியோகம் இருக்கலாம், அல்லது தனியார் துறையில் உத்தியோகம் பார்க்கலாம், அல்லது ஒரு தொழில் பண்ணலாம், அல்லது ஒரு அதாவது வியாபாரம் பண்ணலாம், அல்லது விவசாயம் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான வருமானம் வந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வழி தெரியாமல் நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தொழில், எந்த வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமானமாக காட்டக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல முழு கிரகமாகவும் சுப கிரகமாகவும் விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்துட்டு இருக்கிறதுனால பொதுவான உத்தியோகம் அப்படிங்கிறத விட மற்றவங்க போற்றப்படக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் புதுமையான சிந்தனைகளை பயன்படுத்தி பெருமையான வாய்ப்புகளை அள்ளி செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாகவே இந்த குரு பயிற்சி அமையுது. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானமாக இருக்கிறதுனால உத்தியோகம் கிடைக்கிது அப்படிங்கிற உன்னதத்துக்கு மேலே அந்த 10ஆம் இடம் கடகராசியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கடல் கடந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, கௌரவமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுக்கும். பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பல பலன்களை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லி தெரிவதில்லை. அந்த வகையில் இந்த குரு பகவான், அதாவது துலா ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்ச குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வெகுமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கௌரவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் பார்க்குறாரு. எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர்.
குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். அந்த மாதிரி சிறப்புகள் வாய்ந்த அந்த தனஸ்தானத்தை இந்த தனகாரகன் பார்க்கறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான பண வரவு அப்படிங்கிறத விட தேவைக்கு அதிகமான பண வரவுகளை கொடுக்கக்கூடியது. வரவுகளில் வந்து பார்த்திங்கன்னா செலவுக்கு மேலே வருமானம் மிச்சமாகக்கூடியது. இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு வெகுமானம் மிகுதியாகக்கூடியது. சொந்த பந்தங்களில் வந்து சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடியது. அடுத்த குடும்பங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடியது. இந்த மாதிரியான கௌரவமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது. இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியான வகையில் வந்து ஒரு கலை இருக்கக்கூடிய, செழுமை இருக்கக்கூடிய, எந்த நேரமும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய, படபடப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பகுதியாக தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பு என்ற விஷயத்தை சுணக்கம் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய பயிற்சியாக குரு பயிற்சி அமையப் போகுது. இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரிகள் கூட நண்பர்கள் ஆகக்கூடிய, அல்லது எதிரியே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அல்லது யதார்த்தமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய, அல்லது ஏமாற்றம் இல்லாத நல்ல பலன்களை நியாயமாக வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியும் குரு பார்வையும் துலா ராசிக்கு மிகப்பெரிய அமைப்பில் அமையுது. சார், 2026 குரு பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு வந்து உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாங்கன்றது நீங்கள் சொல்கிறத வச்சே தெரிஞ்சுது. பிடிச்ச வேலை வந்து கிடைக்காம தடைப்பட்டுட்டே இருக்கும்ல சார், அப்படி தடைப்பட்டுட்டு இருக்க தடை நீங்கி அவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு மேற்கொள்ளலாம் சார்? அதாவது துலா ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குரு பகவான் தானாகவே கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது சந்தேகமில்லாத உண்மை. இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியாக குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறது நிச்சயமான கணிப்பு. அதற்கு மேலே உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா, அந்த சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அல்லது மற்ற கிரகங்கள் எந்தெந்த சாரம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் ஒன்று அதிகப்படும் அல்லது குறைவப்படும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது தடை தாமதம் இருந்ததுனாலோ அல்லது சுய ஜாதகப்படி நன்மை இருந்ததுன்னா அந்த நன்மையை அதிகப்படுத்திக்கிறதுக்காக வழிபாடு அப்படிங்கிறது, அதாவது அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து ஆன்மீகம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாருமே உதவாமல் இருந்தால் கூட இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து அமைதியான வகையில் உங்களுக்கு மிகுதியான வகையில் உபயோகமாகும் அப்படிங்கிறது உண்மையான விதி. அமைதியான வகையில் மிகுதியான வகையில் ஆன்மீகம் உதவும் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை. அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே, அதாவது நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நீங்கள், எவ்வளவோ நல்லவராக இருக்கக்கூடிய நீங்கள், அதாவது நல்லவர் அப்படிங்கிறதுக்கு மேலே கொஞ்சம் வல்லவராக வாழக்கூடிய தகுதியை நீங்கள் மெல்ல மெல்ல ஏற்படுத்திக்கிறது ஒரு முதல் வழிபாடு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கலிகாலத்தில் நல்லவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க, நல்லவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அதை விட உண்மை. அந்த மாதிரி நல்லவங்களாக இருந்து கூட நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா சோதிக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை ஏற்படுத்தக்கூடிய சாதிக்கப்பட்ட மனுஷனாக மாறக்கூடிய அமைப்பு இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக குலதெய்வ வழிபாடு, குருமார்கள் வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஒரு சில கோயில் தான் சன்னிதானம் தான் திறக்கப்படுது, நிறைய சன்னிதானங்கள் திறக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய பூஜை அறையில் வந்து குருமார்களை நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிறது, குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல மனுஷாளிகள் வந்து இருப்பாங்க இல்லையா, உங்களை நீங்கள் சந்தித்தவர்களில் நல்ல மனுஷனாக உள்ளவங்களை வந்து நினச்சி பார்க்குறது. எல்லாவற்றுக்கும் மேலாக குருமார்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர் அப்படிங்கிறத விட பெற்று போட்ட பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில உலக விஷயங்களை கற்றுத்தந்த அத்தனை பேருடைய நாமாவளியையும் மனசுக்குள்ளே நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லபடியான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக இந்த குரு பயிற்சி கொடுக்கும். சார், துலாம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், எந்த டைமுக்கு வழிபாடு பண்ணணுன்றதையும் தெளிவாக சொல்லிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள்
இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.